ஒரு குடை சன்லைட், ஒரு குடை மூன்லைட், ஒன்றாக சேர்த்தா இதுதானே என் ஒயிட். அப்போ நான் கச்ச கருப்பே, இப்போ உனக்கு கச்ச கருப்பே, எப்போதும் பச்சை பச்சை. அவரை வெறும் வயிறா படுக்க வைக்காதீங்க, இதை சாப்பிட வச்சு படுக்க வைங்க. அவன் மனசுல ஏதோ காயம்பட்டு இருக்குமா, அதான் இப்படி பேசிட்டுறான். தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போகும். நீ போ. அகர முதல எழுத்தெல்லாம் மாப்ள எந்திரிங்க, எந்திரி ராத்திரி சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு ஆகாது. இந்தா சாப்பிடு, சாப்பிடியா, கொஞ்சம் போல சாப்பிடு, சாப்பிடு. மாப்பிள்ள இந்த கண்ணாடியை கழட்டிட்டு சாப்பிட்டா குடும்பத்துக்கு ஆகும். கழட்டவா? என் பொண்டாடி ஆசை வாங்கி கொடுத்தது. மாப்பிள்ள ஒட்டையிற வரைக்கும் கழட்டாதீங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எதுக்கு எங்க அக்கால கூப்பிடுற? சாப்பிடியாமா? அவன் ஏமால இருக்க கோவத்துல உனக்கு ஒழுங்கா சோறு வச்சிருக்க மாட்டான். இந்த வர என்ன மாப்பிள்ள இறக்கி கூடியா? மாப்பிள்ள உன்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் விட்டுறவா? என் வீட்டுக்கு எனக்கு போத்துற, நீ போ. இந்த சாப்பிட்டு உன் வாழ்க்கையிலே நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன். அது அமிர்தமா இருக்கா? இந்த சாப்பிட்டு போதுமா? சரி, என்ன பாக்குற? உனக்கெல்லாம் கிடையாது. என்ன உன்னை விட்டு ஆள் இல்ல நினைச்சியா? பாதையா ஆள நீ வா. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொழப்பு. அன்பு தாய். ஐயோ தப்பு 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 தப்பு. அன்புலாம் அன்புலாம் இல்ல, தெய்வத்தாய். நீ உன் வீட்டில் இரு, நான் எழுத்து வீட்டில் இருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சி நான் கூப்பிடு. அது வரைக்கும் உன் கால்களை தொட்டு வணங்கி வேண்டி கேட்டு கொடுத்து கருப்பேன். ஓகே? என்னக்கா கற்பனைய தேடுற? போதை தெளிஞ்சு போச்சு அந்த சந்தலப்பார் கூத்த. நீ ஓவர பண்ணி பயமுத்தாதரா. அப்படியா பண்ண? உனக்கு எல்லாம் அம்புட்டு திமிரு. அந்த இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கவே, நேரம் உன்னை விஷத்தை வச்சு கொண்டு இருப்பேன். பாவம் அந்த அக்காவா இருக்க உன்னை விட்டு வச்சிருக்காங்க. இனிமேலாவது புத்தியா பொழைக்க பாரு. இவங்கிட்ட என்ன வெட்டியா பேசிக்கிட்டு வாங்க சாரதிக்கு வர போலாம். உருளைக்கிழங்கு எவ்வளோப்பா? கிலோ 50 ரூபாமா? ஒரு கிலோ கொடு. எதுக்கு எப்படி நிக்கிற? தப்புன்னு தெரியுதுல்ல. நேத்து சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இங்க பாரு, இங்க பாரு. நான் இனிமேல் பண்ண மாட்டேன். சரி வா, வான்னு சொல்றேன்ல. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? சரி பரவாயில்ல. இத குடி. நாள் பூரா குடிச்சு உடம்பெல்லாம் சூடேறி போய் கிடக்குது. என்ன சண்டைன்னு சொன்னாங்க? என்ன குடிச்சிருக்கேன்? தலைவர் வர சொன்னாரு, சீக்கிரம் வா. தலைவர் வீட்டுக்கு வர சொன்னாரு, சீக்கிரம் வா. யோ மச்சான், என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கா? வா வீட்டுக்கு போய் பேசுவோம். வா. வீட்டுக்கு வர மாதிரி வச்சிருக்க நீ?
ஆட விடுமாமா, ஏதோ போதையில பண்ணிட்டாப்ல. இதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவியா? ஆமாண்ணே வாண்ணே வீட்டுக்கு போலாம். ஐயா இதுக்கு தான் கோச்சிட்டு இருக்கியா? மன்னிச்சிரியா, வா வீட்டுக்கு பேசலாம் வா. கை விடியா. என்னண்ணே ஏண்டா உனக்கு மாய் வீட்டு வாசல் நிக்கிற கூட யோக்கியம் இல்ல? ஏதோ வாக்கு கொடுத்து பொண்ணு கொடுத்தா அதுக்கு ரோட்ல வச்சு தாராள் பண்ணாடி நீயே. மாமா புள்ளை அடிச்சு மிரட்டினா காசு பணம் கிடைக்குன்னு எதிர்பார்க்கறாப்ல. இங்க காசு பணம் வேணும்னு 5 பத்த விட்டுறோம். புள்ளி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. பிள்ளை மேல கை வைக்கணும் சொல்லப்பா. நீ என்ன காசு பணம் பேசிட்டு இருக்க? என் பேரு ஆயிரத்தி பஞ்சாயத்து பண்ணுவேன். அவனை கொண்டு இந்த காடு வெட்டு இந்த உட்கார வச்சிருக்கேன். போதை போட்டா என்ன வேணா பேசுவியா? நாங்க போதை போடுறோம் பாக்குறியா? அந்த பையன் தப்புன்னு ஒத்துக்கிட்டாப்ல இல்ல, ஆளாள் பேசிக்கிறீங்க. யோ ஏதோ ஒரு பெரிய மனிதன் நானே, உனக்கு ஒரு பிள்ளை இந்த மாதிரி பண்ணிருந்தா சும்மா இருக்கு. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். இதுக்கு மேல எங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, வேற மாதிரி ஆகி போயிடும். ஒரு ரவுடித்தனம் சண்டித்தனம்லாம் வேற எங்கேயும் போய் வச்சுக்க. என்ன சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்க யாரும் தலையிடாதீங்க. ஏத்தா அன்பு சும்மா இருந்தா போதைய போட்டா தாய்க்கு இந்த அர்த்தத்துக்கு வித்தியாசம் தெரியாம போயிருமா? சுமாரு அண்ணே, எல்லாரும் பிரச்சனை பெருசாக்கிட்டு இருக்காங்க, நீ பாத்துட்டே இருக்க. எல்லாரும் வாய் மூட சொல்லு. ஏய் முதல்ல நீ வாய் மூடு. நான் எதுக்கு வாய் மூடனா? முதல்ல அவங்கள மூட சொல்லு. ஏய் வாய் மூடு சொல்லிட்டு.